சந்தோஷமான நிகழ்வு இது. ஏன்னா வந்து நம்ம படம் வெளிநாட்டில் போய்ட்டு ஓட போகுது, எல்லோரும் பார்க்க போகிறாங்க. சரி, எல்லோரும் பார்க்க போகிறாங்க. ஏன்னா வந்து இங்கே இந்த சென்னையில் நான் வாழ்ந்த இடத்த பதிவு பண்ண அந்த சம்பவங்களை வந்து வெளிநாட்டிலையும் அங்கே இருக்கிற மக்களும் இதே மாதிரி நான் கொண்டாடுற அந்த வாழ்க்கையை அவங்களும் பார்த்து கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. என்னுடைய படத்தை வந்து நார்வே தமிழ் திரைப்பட விழா கமிட்டி வந்து என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் நிகழ்வாகவும் இருக்குது இந்த சந்திப்பு. மகிழ்ச்சி. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இதான் நேற்று தான் நியூஸ் வந்து இது மாதிரி நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் செலக்ட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் மொதல் ஃபெஸ்டிவல் படம் வெளியில் போய் ஸ்க்ரீனாக வருது. நியூஸ் கேட்டு டெக்னீஷியன் ப்ரொடியூசர் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு தனி மீட்டிங் வச்சு என்னுடைய கும்கிக்காக ஒரு நன்றி விழா பண்ணலான் இருக்கேன். அனௌன்ஸ்மெண்ட்டோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டோட அது கிராண்டாக உங்களோட சந்திக்கிறேன். நான் இந்த நார்வே 4ஆம் ஆண்டு நார்வே தமிழ் திரைப்பட விழா என்னோடய மைனா திரைப்படம் வந்து துபாய் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து காம்படிஷன் கிரவுண்ட்ஸில் போகல. ஏன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணதுனால பார்ட்டிசிபேஷன் கிரவுண்ட்ஸில் போய் சேர்ந்துச்சு. இந்தியாவிலேருந்து 2 படம் போச்சு அந்த டைம். அதுக்கப்புறம் நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் கலந்துக்குச்சு. இது ஏன் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா ஏதோ ஒரு ஒரு விருதுக்காக ஒரு விருது கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா ஒரு விருது விழா ஒரு நாட்டில் நடக்குது, அதுக்காக நாங்கள் வரல. என்னென்னா நம்மளுடைய திரைப்படங்களோட வீச்சு அது வந்து ஆஸ்லோ தலைநகரம் உலகத்தோட உச்சியில் இருக்குது நார்வே. அது வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஒரு தமிழர்கள் இணைஞ்சு இந்த காரியத்தை செய்கிறாங்கன்றப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் சேர்ந்து தோள் கொடுக்குறோம். இதுதான் உண்மை. என்னன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நம்மளுடைய ஃபிலிம்ஸ், அதாவது சின்ன பட்ஜெட் சின்ன திரைப்படங்கள்ன்ற சில திரைப்படங்கள் மைனாலாம் வந்து ரிலீஸ் ஆகலை. யூரோப்பில் ஆகலை, துபாயில் ஆகலை. அந்த படம் டிவிடிஸாக தான் வெளியில் போச்சு. ஸோ நாங்கள் நார்வே போனப்போ இப்போ நான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு பெரிய டீம் அங்கே வந்து நான் சந்திக்க முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கக்கூடிய திரு வசீகரன் அவர்கள், அவருடைய நண்பர்கள் இதெல்லாம் இணைஞ்சு செய்கிறாங்க. பெர்லின் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து அங்கே செய்கிறாங்க. இப்போ அவங்க கேட்டுக்கிட்டது அதுதான், உங்கள் திரைப்படத்தை வந்து ரெட் கார்பெட் ஷோலாம் பண்ணுங்க சார், இங்கே ஒரு பெரிய வியாபார தளம் இருக்குது, ப்ளஸ் விருதுகளுக்கும் உங்களுடைய திரைப்படங்களை எல்லா யூரோப்பில் நிறைய சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இருக்குது, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. பட் யாருமே வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு முன்னின்று யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சரி இது ஒன் ஆஃப் தி ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி விட்டுடுறாங்க. அப்படி கிடையாது. இங்கு நம்மளுடைய தமிழ் மண்ணோட கலாச்சாரத்தையும் நம்மளுடைய மண்ணோட கதைகளையும் அங்கே போய் அங்கே இருக்கிற தமிழர்கள் பார்க்கறது மட்டும் இல்லை, நிறைய நொர்வேஜியன்லாம் வந்தாங்க. நார்வேயை சேர்ந்த அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாமே சப்டைட்டிலிங்கோடு நாங்கள் போடுறப்ப அவங்களும் வந்து நம்மளுடைய இந்தியன், நம்மளுடைய தமிழ்நாடு வில்லேஜ் கல்ச்சர்ஸு எல்லாத்தையுமே பார்த்துட்டு உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்தை அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தளமாகவும் அது அமையுது. இவங்க நான் சொன்னோம்னா ஒரு நொர்வேஜியன், அதாவது நார்வே நாடு இதை எடுத்து செய்யலை. இங்கிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள், அங்கே வாழக்கூடிய சினிமாவை நேசிக்கின்ற தமிழர்கள், இந்த வசீகரன், சங்கர், இந்த மாதிரி ஒரு டீம் ரொம்ப எனக்கு என்னென்ன ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் துபாய் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எப்படி வந்து ஒரு டைரக்டரை ரிசீவ் பண்ணிவிட்டு எப்படி வந்து அவங்க வந்து ஒரு விழா கொடுத்து எப்படி வந்து அந்த எல்லா வித ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு திருப்பி ஃப்ளைட் ஏற்றுற வரைக்கும் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் தமிழர்கள்லாம் இணைஞ்சு நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து போனப்போ ஒரு 12 டேரக்டர்ஸ் போயிருந்தோம். வெற்றிமாறன், சீனு ராமசாமி, இன்னும் ராதாமோகன் அவர்கள் எல்லாம் போயிருந்தோம், சேரன் சார் எல்லாம் ஒன்று தான். ஸோ எல்லாரையுமே அப்படி ஒரு ஏ கிளாஸ் உபசரிப்போட ஒரு கலைஞர்களை எவ்வளோ அழகாக கொண்டு வந்து ஒரு விழாவை எந்த விதத்துலையும் வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி நான் லாஸ்ட் டைம் செகண்ட் நாங்கள் போயிருந்தோம் நினைக்கிறேன், 2வது விழா. அப்போ சொன்னேன் இது வந்து நிச்சயமா ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்போ 4ஆம் ஆண்டு பண்ணுறாங்க. 5, 6, 7 வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் லெவலில் இது வந்து கண்டிப்பாக இந்த நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த வருடமும் எங்களால் முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட்ஸை நாங்கள் வந்து அதான் ஜான்கிட்ட சொன்னோம், நிச்சயமாக நாங்களும் திரட்டி கொண்டு வந்து அங்கே நிற்கிறோம். கும்கியும் சாட்டையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்வே தமிழ் திரைப்பட இந்த குழுவுக்கு என்னுடைய நன்றிகள். இது மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக மாறும் என்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன். நன்றி. நார்வே ஓஸ்லோ சிட்டிக்கு எங்களை கூட்டு போய்
அங்கே தென்மேற்கு பருவக்காற்று சிறந்த படமாக அவங்க தேர்வு செஞ்சாங்க. நார்வே தமிழர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு தான் அந்த படத்துக்கு தேசிய விருதே கிடச்சிச்சு. இன்னொன்று, ஒரு 24 நாள் மட்டும் திரையரங்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம், நிறைய பேர் இதை பார்க்கல அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு படம் எடுக்கிறோன்னு எல்லோரும் பார்க்குறதுக்கு தானே எடுக்கிறோம், யாருமே பார்க்கல. நம்மளே போய் இந்த படம் பார்த்துருக்கீங்களா, இந்த படம் பார்த்துருக்கீங்களா, நானே டிவிடியெல்லாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் அந்த நேரத்தில் நான் இருந்தேன். ஆனால் அந்த படத்தை தேடி கண்டுபிடிச்சி அதையும் முன்னணியாக வெற்றிகரமாக ஓடின பட வரிசையில் வச்சுருந்து அதுக்கு தனியாக சிறப்பு கவனம் கொடுத்து அந்த படத்தை திரையிட்டாங்க. திரையிட்டது மட்டும் இல்லாமல் சிறந்த படமாக தேர்வு செய்து எனக்கு பரிசும் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அந்த நேரத்தில் பெரிய தெம்பாக இருந்துச்சு, ரொம்ப நம்பிக்கையாகவும் இருந்துச்சு. நான் பிரபு சாலமன் சார், ராதாமோகன், வெற்றிமாறன் எல்லோரும் இங்கேருந்து விமானத்தில் போனோம். இன்னும் மறக்கவே முடியாது அவங்களோட உபசரிப்பு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஓஸ்லோ சிட்டியில் கத்திரிக்காய் குழம்புலாம் கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஒரு கோழி தரையில் வாழ்கிற காலத்தை விட ஃப்ரீசரில் வாழ்கிற காலம் தான் அதிகமாக. ஏன்னா எல்லாமே பதப்படுத்தப்பட்ட உணவு தான், அங்கே எதுவுமே நேச்சுரலாக எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ அப்படி ஒரு புது ஆளற்ற ஒரு நகரமாகவும் இருக்குது, பெரிய நகரமாக இருக்குது. ஆனால் ஆள்களே கம்மியாக இருக்காங்க. இந்த தெருவில் அந்த தெருவில் போயிட்டு வரதுக்குள்ள கோழியோட உள் பிரகாரத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, யாருமே இல்லாமல் அவன் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஒரு நகரத்தில் நம்ம படமும் அங்கே இருக்க தமிழர்களால் கவனிக்கப்படுறது, அது ஒரு பெரிய அங்கீகாரமாகவே இன்றைக்கி மாறிடுச்சு. இப்போது ஓஸ்லோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம படம் தேர்வு செய்யப்படுதுன்னா உலக தமிழர்களிடையே இந்த படத்துக்கு ஒரு பெரிய கவனிப்பு, அதேமாதிரி நம்ம ஊர் தமிழர்கள்ட்டையும் ஒரு கவனிப்பும் ஏற்படுது. ஸோ கலைஞர்களுக்கு அடிப்படையான தேவை பாராட்டு, அது அதே சமயத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் கலைஞர்களை எப்பயுமே வளர்த்தெடுக்கும். இந்த நார்வே தமிழ் திரைப்பட விழாவிற்கு எங்களையும் கலந்துக்கிட்ட அலட்சுமிக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சீனிராம் சாம் சார் சொன்ன மாதிரி ராட்னமும் அவர் சொன்ன அதே ஸ்டேஜ் தான், தியேட்டரில் கவனிக்கப்படாமல். இப்போது நானே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்ட்டெலாம் பார்த்தாச்சா, இல்லாட்டினா ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது நான் ராட்னம் பார்த்தீங்களா, இல்லைன்னா அப்படி டிவிடி கொடுத்து, ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இப்போ தேடி கண்டுபிடிச்சி இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த நார்வே ஃபெஸ்டிவல் லிஸ்ட்டில் சாலம் ஸ்டுடியோ சார்பில் எனது இயக்குனர் பிரபு சாலமன் சாரும் ஜான் மேக் சாரும் தயாரித்து நான் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் சாட்டை கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நார்வே படங்களை பார்த்து நாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம படங்களை அங்கே கொண்டு போகிற குழு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ. இருக்க எல்லா பத்திரிகா மீடியா சேனல்ஸ், இங்கே அமர்ந்திருக்க எல்லா டைரக்டர்ஸ் எல்லாம் என்னுடைய வணக்கம். புதுமுகங்கள் தேவை ஃபிலிம் என்னுடைய முதல் மூவி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக பண்ணியது எல்லாரும் சப்போர்ட் பண்ணியதுக்கு ரொம்ப நன்றி. மீதி எல்லா ஃபிலிம்க்கும் விஷஸ்.